ஹாய், திஸ் இஸ் ரோசி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். சாரி எப்படி ப்ராப்பரா அயர்ன் பண்ணணுன்றத இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். அதாவது சாரீனா ப்ரீ ப்ளீட் பண்ணி அயர்ன் பண்ணுவாங்கல்ல, அது கிடையாது. அந்த மாதிரி யூடியூப்ல நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். இது என்ன வீடியோனா, நார்மலா ஒரு சில்க் சாரியோ, காட்டன் சாரியோ, பட்டு புடவையோ நம்ம நார்மலா கடையில கொடுத்து அயர்ன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கடையில கொடுத்து அயர்ன் பண்ற மாதிரி எப்படி நம்ம வீட்டில் உள்ள அயர்ன் பாக்ஸை வச்சு வீட்டிலேயே சூப்பராக அயர்ன் பண்ணுறதுன்றத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சில சின்ன டெக்னிக் தெரிஞ்சாவே போதும், நம்ம கடையில் அயர்ன் பண்ணுற மாதிரியே வீட்லேயே சூப்பராக நம்ம சாரியை வந்து நம்மளே அயர்ன் பண்ணி கட்டிக்கலாம். இந்த டெக்னிக்ஸ்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா, எங்கள் வீட்டில் அந்த பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி கஸ்டமர்ஸ்கிட்ட வாங்கி அயர்ன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வந்து அவங்களே வந்து எப்படி அயர்ன் பண்ணணுன்றதை அயர்ன் பண்ணி காட்டுவாங்க. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு பாட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இப்போ சாரி எப்படி அயர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த சாரீ தான் அயர்ன் பண்ண போகிறோம். இந்த சாரியை பாருங்கள் எவ்வளோ சுருக்கமாக இருக்குன்னு. இந்த சாரியை நம்ம நீட்டாக அயர்ன் பண்ணி புது சாரீ மாதிரி மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு இந்த சாரியில் நம்ம தண்ணி தெளிச்சுக்கணும். தண்ணி வந்து ரொம்ப நல்லா சொதன்னுலாம் தெளிக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே ஃபுல்லாக வந்து தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து சாரியோட 2 தலைப்பு, அதாவது 2 எட்ஜையும் வந்து இந்த மாதிரி 2ஆக வச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு அதை அயர்ன் பண்ணுற டேபிள் மேலே இந்த மாதிரி விரித்து வச்சு பார்டரை மட்டும் இந்த மாதிரி அந்த சுருக்கத்தை வந்து கையில் வந்து லெஃப்ட் ஹேண்டில் எடுத்து விட்டு ரைட் ஹேண்டில் வந்து நம்ம அயர்ன் பண்ணணும். நம்ம அயர்ன் பண்ணுற டேபிளோட லென்த் வந்து கம்மியாக தான் இருக்கும், சாரியோட லென்த் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பாதி அளவு தான் அயர்ன் பண்ணியிருப்போம். மீதியை வந்து இந்த மாதிரி திரும்ப எடுத்து வச்சு பார்டரில் உள்ள சுருக்கத்தை வந்து கையில் எடுத்து விட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி அயர்ன் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் உள்ள அயர்ன் பாக்ஸ் வெயிட் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து அயர்ன் பண்ணணும். உங்கள் வீட்டில் உள்ள அயர்ன் பாக்ஸில் நீங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து அயர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சாரியை வந்து 2ஆக மடித்து ஒரு பக்கம் உள்ள பார்டர் அயர்ன் பண்ணியாச்சு. அதாவது மேல் பக்கம் உள்ள பார்டர் அயர்ன் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழ் பக்கம் உள்ள பார்டரை வந்து அயர்ன் பண்ணணும். அதுக்கு அப்படியே திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி பார்டரை வந்து சுருக்கத்தை எடுத்து விட்டு நல்லா நீட்டாக அழுத்தம் கொடுத்து அயர்ன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி 2 சைடு பார்டரையும் வந்து அயர்ன் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, சாரியை வந்து இந்த மாதிரி கையில் பிடிச்சி எடுத்து 4ஆக மடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 2ஆக மடித்து பார்டரை மட்டும் அயர்ன் பண்ணோம் 2 சைடும். இப்போ வந்து 4ஆக மடிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே இந்த சாரியை இந்த மாதிரி திருப்பிட்டு டேபிள் மேலே விரிச்சுக்கணும். டேபிள் மேலே விரிச்சிட்டு சாரியோட உள் பக்கத்தை இப்போ நம்ம அயர்ன் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ இவங்க அயர்ன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சாரியோட உள் பக்கத்தையும் நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து அயர்ன் பண்ணணும். நம்ம சாரியை 2ஆக மடிச்சிருக்கும் போது பார்டர் மட்டும்தான் அயர்ன் பண்ணோம். இப்போ வந்து உள் பக்கத்தை வந்து நம்ம அயர்ன் பண்ணுறோம். பாதி சாரி வந்து அந்த பக்கம் இருக்கும். உங்களோட டேபிளோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சு அயர்ன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த சைடு மீதி உள்ளது அந்த சைடு இருக்கும். அதையும் வந்து இழுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து அயர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உள்பக்கம் நம்ம அயர்ன் பண்ணும்போதும் பார்டரையும் வந்து சேர்த்து வச்சு நல்லா அயர்ன் பண்ணிக்கணும். பார்டரை விட்டுறக்கூடாது. அயர்ன் பண்ணியாச்சுன்னு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபுல்லாக சாரியோட லென்த் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக நல்லா அழுத்தம் கொடுத்து நீட்டாக அயர்ன் பண்ணிக்கணும். அயர்ன் பண்ணிவிட்டு சாரியை எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து 4ஆக மடிச்சிருக்கோம். இந்த 4ஆக மடித்ததை அப்படியே 2ஆக மடிக்கணும். அதாவது 6 மடிப்பு மடிச்சுட்டு திரும்ப டேபிள் மேலே நம்ம வந்து விரித்து விட்டுக்கணும். இப்போ நம்ம டேபிள் மேலே இந்த மாதிரி நீட்டாக விரிச்சிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அயர்ன் பண்ணணும். அயர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே வந்து லைட்டாக துணியில் வந்து தண்ணியை நினச்சி அந்த துணியை வந்து இந்த மாதிரி லைட்டாக தடவிட்டுக்கோங்க சாரீ ஃபுல்லாக. இந்த மாதிரி நம்ம தண்ணி தடவி அயர்ன் பண்ணும்போது அயர்னிங் வந்து ரொம்பவே நீட்டாக பர்ஃபெக்டாக வரும். அப்படியே புது சாரீ மாதிரியே இருக்கும். நம்ம அயர்ன் பண்ணுறதும் ஒரு சில டெக்னிக் இருக்குது. அயர்ன் பண்ணும்போது நம்ம சும்மா வச்சு இப்படி அயர்ன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நல்லா ஒவ்வொரு சுருக்கம் உள்ள இடத்துலையும் கொஞ்சம் நேரம் வச்சு அழுத்தி நீட்டாக அந்த சுருக்கம் எடுக்கிற இடத்துல வந்து நல்லா தண்ணி போட்டு அந்த இடத்துல நல்லா அழுத்தி அயர்ன் பண்ணணும். அப்போ வந்து சுருக்கம் எல்லாமே எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சாரியை உள்பக்கம் அயர்ன் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பி போட்டுட்டு ஜரி பக்கம் வந்துடும் நமக்கு. அந்த இடத்துலையும் வந்து நல்லா தண்ணி தெளிச்சுட்டு ஜரி சைடு வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து அயர்ன் பண்ணணும். ஏன்னா அது வந்து பார்டர் பட்டு ஜரிலாம் நிறைய இருக்கும். ஸோ சுருக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். இப்போது நெக்ஸ்ட்டு முக்கியமான ஸ்டெப், சாரியை மடிக்கணும். இப்போ நம்ம 6ஆக மடிச்சிருக்கிறத இந்த மாதிரி பாதியாக மடிச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி அயர்ன் பண்ணிக்கணும். வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும். அயர்ன் பண்ணிவிட்டு அயர்னிங் கலையாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை
நம்ம மடிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு உள் பக்கமாக இந்த மாதிரி வச்சுருங்க லென்த்தியாக. அதுக்கு அடுத்த சைடு உள்ளதை சாரியை இந்த மாதிரி மடிச்சுட்டு மேலே ஒரு தடவை நல்லா அழுத்தம் கொடு. இந்த மாதிரி அயன் பண்ணிக்கோங்க. இப்போ சாரி அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு நல்லா மேலே கொஞ்சம் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு 2 சைடுமே தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து ஃபைனலாக ஒரு தடவை அயன் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இந்த வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு கஷ்டமுமே இல்லை. இந்த மாதிரி நம்ம எப்படி மடித்து வச்சு அயன் பண்ணணுன்ற டெக்னிக் தெரிஞ்சாவே போதும், சூப்பராக நம்ம வந்து வீட்டிலே அயன் பண்ணிடலாம். இதுக்காக நம்ம வெளியில் காசு நிறைய அமௌண்ட் கொடுத்து அயன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. கொஞ்சம் டைம் ஒதுக்குனிங்கன்னா நீங்களே உங்கள் சாரியை வந்து சூப்பராக அயன் பண்ணிடலாம். இப்போ இந்த சாரியை பார்த்தாவே தெரியும், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எந்த அளவு சுருக்கமாக இருந்திருக்கு, இப்போ பாருங்கள் அப்படியே புது புடவை மாதிரி சூப்பராக ஆயிடுச்சுல்ல. இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் சாரியை நீங்களே சூப்பராக அயன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.